மாசூணா சுடருடம்பாய் மலராது குவியாது மாசூணா ஞானமாய் முழுதுமாய் முழுதியென்றாய் மாசூணா வான்கோலத்து அமரர்கோன் வழிபட்டால் மாசூணா உனபாத மலர்ச்சோதி மழுங்காதே. கீழ்ப்பாசுரத்தில் சிவன் பிரம்மா தொடக்கமாக உள்ளவர்கள் உன்னை துதிக்க இயலாது என்றார். பல பல பிரம்மாக்களில் பிரம்மத்தை மட்டுமே உபாசனை செய்யும் பிரம்மா துதித்தாலும் உனக்கு தாழ்வே வரும் என்கிறார் இந்த பாசுரத்திலே. தாழ்வுகள் அனைத்திற்கும் எதிர்த்தட்டாகவும் சுத்த சத்வமயமாகவும் உள்ளதால் எல்லையற்ற தேஜோமயமான திருமேனி கொண்டவனாகவும் தேய்தல் மற்றும் வளர்தல் போன்ற மாறுபாடுகளின்றி தனது நித்திய யுவன சுரூபத்திற்கு சேரும் விதமாக ஒரே தன்மையுடன் கூடிய திவ்யமங்கல விக்கிரகம் கொண்டவனாகவும் கர்மம் போன்ற எந்தவித காரணங்களாலும் ஐயம் திரிபு முதலான எந்த ஒரு தோஷமும் அண்டாதபடியான ஞானம் கொண்டவனாகவும் சகல வஸ்துக்களையும் நிர்வாகம் செய்பவனாகவும் அவை அனைத்தும் உன்னையே அண்டி நிற்கும்படியாக ஆசிரியமாய் உள்ளவனே, மேலும் இதுபோல பல திருக்கல்யாண குணங்களை கொண்டவனே, இப்பேற்பட்ட எட்டாத நிலையில் இருக்கும் உன்னை மறதி போன்ற எவ்வித ஞான சுருக்கமும் ஏற்படாமல் தேவர்களுக்கெல்லாம் இவன் தலைவன் எனலாம்படி ஒரு நான்முகன் ஒருவேளை தோன்றி உன்னை வழிபட ஆபரணமாக உள்ள மலர்ந்த ஞானத்துடன் துதி செய்ய முற்பட்டால் அனைத்தையும் விட உயர்ந்ததும் குற்றங்குறை ஒன்றும் அற்றதும் ஆழ்வார் போல்வோர்களால் மட்டுமே நன்கு அறிந்து புகழக்கூடியதும் ஆகிய உனது பாதார விந்தத்தின் தேஜஸானது இப்படி சிங்கத்தை ஒரு சிறு எறும்பு வந்து வணங்கிவிட்டு சென்றது என்னும்படி ஒரு குறையுடன் கூடியதாக ஆகிவிடாதோ என்று கூறுகிறார்.